அரியலூரில் நடைபெறுகிற பகுத்தறிவாளர் கழகம் நடத்துகிற பெரியார் பேசுகிறார் தொடர் சொற்பொழிவு நான்கிலே உரையாற்றுகிற வாய்ப்பை நல்கிய பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக தலைவர், மாநில இந்த கூட்டத்தினுடைய தலைவராகவும் மாநில அமைப்பாளராகவும் இருக்கக்கூடிய தங்க சிவமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ஜெயராஜ் ஐயா அவர்களை, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் விடுதலை நேரம் ஐயா அவர்களே, செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஒரு மிகச்சிறந்த உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய நடராஜன் ஐயா அவர்களே, மதியழகன் ஐயா அவர்களே, இங்கே மணிவண்ணன் ஐயா அவர்கள், சிவலிங்கம் ஐயா, இப்படி நான் எதிரிலே அத்துணை அறிஞர் பொறுப்புகளையும் பார்க்கிறேன். அத்துணை பாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொழிவுக்கு வந்து விடுகிறேன். இந்த பொழிவை நான்காக அமைத்துக் கொண்டு விரும்புகிறேன். ஒன்று, 19ஆம் நூற்றாண்டில் எப்படி இங்கே பட்டியலின இயக்கங்கள், பட்டியலின பத்திரிகைகள், பட்டியலின சமூக போராளிகள் இருந்தார்கள் என்கிற தகவலை முதலிலேயும், இரண்டாவது, அண்ணல் அம்பேத்கருடைய அறிவாளுமை என்கிற தலைப்பிலே அவர் பெற்ற கல்வி, அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வேடுகள், அவருடைய நூல்கள் பற்றிய அறிமுகத்தையும், மூன்றாவது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சமுதாய சிந்தனைகளையும், நான்காவதாக பெரியார் இயக்கம் அல்லது திராவிட இயக்கம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கான உறவு, பட்டியலின முன்னேற்றத்திலே திராவிட கழகத்தினுடைய பங்களிப்பு, இவற்றையும் நான்காக வகுத்து கொண்டு இந்த பொழிவை தொடங்க விரும்புகிறேன் நண்பர்களே. அந்த வகையில் நாம் ஒரு பருந்து பார்வையில் இதை பார்க்கிற போது, கிட்டத்தட்ட 1860களிலேயே தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் பட்டியலின மக்களுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் அயோத்திதாச பண்டிதருடைய தந்தையார் காலத்திலேயே இந்த எழுச்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருந்தது. அந்த காலத்தில் வட மாவட்டங்களில் இருந்த பட்டியலினத்தவர்கள்லாம் பஞ்சம் மிகுதியாக இருந்த காலகட்டத்தில் சென்னையை நோக்கி போய் குவிந்தார்கள். இந்த நுட்பத்தை நம்முடைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் சூரியோதயம்ங்கிற ஒரு பத்திரிகை, புதுப்பேட்டை வேங்கடசாமி பண்டிதர், ரொம்ப நுட்பமாக நண்பர்கள் கவனிக்க வேண்டும். அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் நடத்துவதற்கு முன்னாலே, புனித பாண்டியர்கள் நடத்துவதற்கு முன்னாலே, இன்னும் சிலர் பத்திரிகைகள் நடத்துவதற்கு முன்னாலே 1869 சூரியோதயம் என்கிற ஒரு இதழை நடத்தி அதில் இந்த பட்டியல் மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அனுப்பினார்கள். நீங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, அத்திப்பாக்க வேங்கடாச்சல நாயக்கர் இன்றைக்கு மிகவும் பிற்பட்ட சமுதாய மக்களுக்கான பத்திரிகையை நடத்தினார். அப்புறம் மதம் கடந்த நிலையில் அது எத்திக்ஸ் ஆங்கில பத்திரிகையும், அந்த சென்னை லௌகீக சங்கம், இன்னைக்கெல்லாம் நம்ம நாத்திகர்கள் சங்கம்னு சொல்கிறோம், அந்த சென்னை லௌகீக சங்கத்தை அவர் நடத்தினார். அதுபோல நண்பர்களை, இங்கே நாம் இந்த ஒரு 5-6 பேரை பார்க்கிறோம். அதில் இந்த வேங்கடசாமி பண்டிதர், பெரும்பாலும் இவர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த சித்த வைத்தியர்கள், கூடுதலாக கல்வியாளர்கள். அதனால இவர்கள் புலவர்களாகவும் பண்டிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இவர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும், 1834 தான் நீங்கள் புத்தகம் போட்டுக்கலாம், பத்திரிகை போட்டுக்கலாங்கிற சட்டங்களை பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு தந்தார்கள். அப்போது இதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த ஆதி திராவிடர் என்கிற சொல்லாட்சி கூட 1845லேயே வந்து விடுகிறது. இன்னைக்கு கூட நம்முடைய நண்பர்கள் பல பேர் சொல்லுவார்கள், என்னை எப்படி நீ ஆதி திராவிடன்னு சொல்லலாம்னு. நண்பர்களே, 1845லேயே அந்த சொல்லாட்சியை நம்ம பல ஆவணங்களில் பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல வைரக்கன் வேலாயுதம் புலவர் என்கிற ஒருவர், அவர் மிகச்சிறந்த நாடக ஆசிரியராக இருந்தார். யாருக்கு முன்னாலே? தமிழில் பம்மல் சம்பந்தமொழியர் யார், இன்னும் இன்னைக்கு யார் நாம் நாடக ஆசிரியர் என்று சொல்லுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் முன்னாலே அவர் புரட்சிகர நாடகங்களை எழுதியவராக நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அயோத்திதாச பண்டிதருக்கு ஆசிரியராக அயோத்திதாச பண்டிதர் என்று ஒருவர் இருந்தார். இதையும் நாம் இந்த சமுதாய சிந்தனையாக நுட்பமாக கவனிக்க வேண்டும். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், காத்தவராயன் என்பதுதான் அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர். காத்தவராயன் என்கிற இயற்பெயரை கொண்டிருந்த
இருந்த அயோத்திதாச பண்டிதர் தன்னுடைய ஆசிரியர் பெயரை தன்னுடைய பெயராக வைத்துக் கொள்கிறார். அயோத்திதாச பண்டிதர் என்கிற பெயருக்கு காரணம் அவர் அந்த அளவுக்கு சமூகத்தில் இயங்கியவர் என்பதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, அதே போல இன்னும் பலரை பார்க்கிறோம். அரங்கப்பதாச பண்டிதர், இன்னும் பலர் அங்க இந்த வைத்தியத்தை செய்தவர்களாக வைத்திய நூல்களை வெளியிட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். 1871 பஞ்சமன் என்கிற இதழ், நம்மளை 4 ஜாதின்னா அவங்கள 5 ஜாதின்னா 4 வருடம் 5வது வருடம் பஞ்சுன்னா 5 பஞ்சமன் என்கிற இதழ் வெளியிடப்படுகிறது நண்பர்களே. இதெல்லாம் நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். அந்த காலகட்டத்திலேயே மிக நுட்பமாக இவர்கள், நீங்க அன்றைக்கு இருந்த சமூக இயக்கங்களை நம்ம 2ஆ பார்க்கலாம். அர்த்தநாரீசவர்மா போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு சாதியம் சார்ந்து செயல்பட்டவர்கள், மதம் சார்ந்து செயல்பட்டவர்கள். அயோத்திதாச பண்டிதரும் தொடக்க காலத்தில் வைணவத்தை அத்வைதத்தை சார்ந்த இயக்கம் நடத்தி இருக்கிறார். 1860களில் 90ல் பிறகுதான் சென்னையில் பௌத்தத்துக்கு அவர் வருகிறார். இப்படி ஒரு வளர்ச்சி தன்மை நாம் தந்தை பெரியார் கூட அப்படிதான் காங்கிரஸ்ல இருந்ததை கவனிக்கிறோம். பிடி தியாகராயர் போன்றவர்கள் பலரும் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர்கள் தான் நண்பர்களே. இப்படி 1870களிலேயே இந்த பட்டியல் சமூகத்துக்காக பாடப்பட்டுள்ள நம்ம நிறைய கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்பதான் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆக்ட்னு ஒன்று வருது. லோக்கல் ஃபண்ட் ஆக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன புனித உள்ளாட்சி முறை இருக்கிறது, மாவட்ட கழகம், இந்த ஒன்றிய கழகம், இந்த அமைப்பு முறை இருக்கிறது, அதை மக்களே தேர்ந்தெடுத்து அவர்கள் செலவு செய்யலாம் என்று வருகிற போது கான்பிரர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். சென்னை மாநகராட்சி உருவாக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் எல்லோருமே பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். காரணம், அன்றைக்கு சொத்து இருப்பவர்கள் தான் வாக்களிக்க முடியும். இதையெல்லாம் ரொம்ப நுட்பமாக இந்த தலைவர்கள் கவனிக்கிறார்கள் நண்பர்களே. அதையும் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வழியில தான் ஒரு ரெட்டமலையில் ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து அங்கே போறாரு. அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, மற்ற இடங்கள்ல இருக்கிறாரு. அங்க சென்னையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அவருக்கு வணிகராகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சீனிவாசன். ரெட்டமலை என்பது இடப்பெயராக இருந்தாலும் சீனிவாசன் என்பவருடைய தந்தையார் பெயர் தான் ரெட்டமலை. நம்ம இப்ப ரெட்டமலை சீனிவாசன் சொல்லுகிறோம் நண்பர்களே. அவருடைய மகளைத்தான் அயோத்திதாச பண்டிதர் திருமணம் செய்து கொள்கிறார். இதெல்லாம் அந்த 19ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கிற நிகழ்வுகளை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ பா ராமச்சந்திரன் பிள்ளை என்பவர் ஒரு நுட்பமா அந்த காலகட்டத்திலேயே ராணி எஸ்தர் நாடகம், நீதிக்கதை நாடகம் என்றெல்லாம் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து இலக்கியங்களை படைப்பவராக இருந்திருக்கிறார். இந்த பகுத்தறிவாளர் கழகத்தை ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. திராவிட கழகம் என அந்த காலத்திலேயே பதிவு செய்தவர் ரெவரண்ட் ஜான் ரத்னம் என்கிற பாதிரியார். அவர் தான் இதை பதிவு செய்தார். அவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு வயது இளையவர். அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் சென்னையில் அயோத்திதாச பண்டிதரோடு இணைந்து செயல்பட்ட போதுதான் இந்த திராவிடர் கழகம் என்கிற அமைப்பு இன்றைக்கு பல பேர், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த திராவிடன் எப்படி என்ன சொல்லலாம், திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களை ஏமாத்துறான், இது தெலுங்கு கழகம் என்றெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் பேச்சு இருக்கிறது. நான் அந்த நண்பர்களுக்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக 1880களிலேயே இவர்கள் இந்த திராவிட கழகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, 6க்கு மேற்பட்ட இயக்கங்கள், சுவிச்சார சங்கம், பூர்வ தமிழ் அபிமான சங்கம், பஞ்சமர் கல்வி சங்கம், ஆதுலர் அபிவிருத்தி சங்கம், இதை நம்ம பேசணும்னா தனியா பேச வேண்டியிருக்கும் நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் சுகிர்த அரங்கப்பதாசர் அப்படிங்கிற ஒருத்தரும் சுகிர்த வசனி அப்படின்னு ஒரு நூல் எழுதி இதெல்லாம் இந்த பட்டியலின மக்களுடைய கோரிக்கைகளை அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்பெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் பிறக்கல. 1891 தான் டாக்டர் அம்பேத்கர் பிறக்கிறார், தந்தை பெரியார் பிறக்கல. அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய அளவுல இந்த இயக்கங்கள் இருந்தன நண்பர்களே. ஹென்றி ஸ்டீல் ஆல்காட்டும் பிளாட்ஸ் வைக்கிங்கிற ருஷி அம்மையாரும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக இருந்தபோது அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய பின்னாலே சென்று பல செய்திகளை கற்றுக்கொள்கிறார். ஆனாலும் அயோத்திதாச பண்டிதர் அன்றைக்கு பட்டியலின மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதை வன்மையாக கண்டிக்கிறார். இப்படி ஒரு விதமான நிலைப்பாடு அந்த காலகட்டத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த பிராமண ஆதிக்கம் என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அப்போ நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 1882 திராவிடர் கழகம் பதிவு செய்யப்படுகிறது. திராவிட பாண்டியன் இதனை காத்தவையாராய் நடத்துகிறார். அவர் தான் அயோத்திதாச பண்டிதர். அப்போ இந்த
திராவிட பாண்டியன்கிற இதழ் அப்போது வெளிவருகிறது நண்பர்களே. இது ரொம்ப நுட்பமா நம்ம கவனிக்கணும். திராவிட மகாஜன சபையும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஏன்? அப்ப சென்னை மகாஜன சபைன்னு ஒன்றை தோற்றுவித்து பார்ப்பன ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தேர்தலில். அப்ப திராவிட மகாஜன சபை என்கிற ஒன்றை இவர்கள் தோற்றுவிக்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதுல முன்னாடி நான் சொன்ன வெங்கட செல்வம் அவர்கள் தலைவராக இருந்துதான் அதை தொடங்குகிறார் நண்பர்களே. 1893 பறையர் மகாஜன சபை ரெட்டமலை ஐயாவுடைய பையன் சீனிவாசன் ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் போன்றவர்கள்லாம் நம்முடைய தாத்தா சீனிவாசன், நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் என குறிப்பிடுகிற அந்த தலைவர் இவர்தான் நண்பர்களே. அப்பவே இவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்? 1891 அன்றைக்கு இருந்த கவர்னரை பார்த்து, 1 பறையன் என கூறுவது அவதூறு என சட்டம் செய்ய வேண்டும். 2 பறையர்களுக்கு தனியாக கல்வி தர வேண்டும், படிப்பதற்கு உதவித்தொகை தர வேண்டும், அரசு வேலையில எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும். பெரிய பட்டியல் நண்பர்களை 10 நிறைய பணி நியமனங்கள்ல எங்களுக்கு வாய்ப்பு தரணும், உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் வேணும். அப்ப சிறைச்சாலையில் ஒரு சட்டம் இருந்துச்சு, 464 சட்டம். தனியாக எங்க சிறைச்சாலையில பட்டியல் இனத்தவர்களையும் மற்றையும் பிரிக்கிற சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை நீக்க வேண்டும். பொது இடங்களில் நுழைவதற்கு உரிமை வேண்டும். ஆமா, இப்படி நிறைய கிராம முன்சிப்பாக எங்களை நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் நண்பர்களே அப்பொழுது அரசாங்கத்துக்கிட்ட இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த ஆண்டுதான் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறக்கிறார்கள் என்பதையும் நான் கவனிக்கிறோம். அப்போ அவர்கள் இந்த மனுவை கொடுக்கறதுக்கு வீரராகவச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அவர் வழியா கொடுத்தா அவர்கள் அனுப்ப மாட்டேன்னு போட்டார். அது இவர் அந்த காலத்து சாமிநாதன் மாதிரி, அந்த காலத்து ரவி மாதிரி இவர் அந்த காலத்து சேர்ந்த ஆளா இருந்திருக்கிறார். ஆமா, அப்புறம் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறார். என்ன பேச்சுவார்த்தை? நீங்க இந்த கோயில்ல நுழையணும்னு கேட்கறத மட்டும் விட்டுருங்க, அப்பதான் நான் இதை கொண்டுகிட்டு போய் கொடுப்பேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், கவர்னர்கிட்ட கொடுக்க மாட்டேன் காங்கிரஸ் சார்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா அங்கே செல்லாது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு சொன்ன பிறகு இந்த தலைவர்கள் கொஞ்சம் சமரசம் செய்து கொள்கிறார்கள். நாங்கள் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீக்கிக் கொள்கிறோம், கோயில் நுழைவு மட்டும் வேண்டாம், மற்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டும். நாம் இந்த வரலாற்றை மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் இந்த வரலாறுகள் தான் நாளை நம்மை வழி நடத்தும். இதை மிக நுணுக்கமாக நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. விக்டோரியா ஹால் சென்னையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1897 ஒரு பெரிய மாநாடு கூட்டுகிறார். அயோத்திதாச பண்டிதர் கல்வி வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு நிலம் வேண்டும்ங்கிற கோரிக்கையை வைக்கிறார். அப்பதான் இந்த பஞ்சமி நிலம் எந்த அரசாங்கம் ஒதுக்குகிறது, புறம்போக்கு நிலங்களை பஞ்சமர்களுக்கு ஒதுக்க வேண்டும். இந்த 2 வரலாறுகள் நான் பார்ப்பங்க கவனிக்கணும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்கள் பகுதியில் மன்னவேடுன்னு சொல்லி சில நிலங்கள் இருந்தன. அப்போ எல்ஐஸ் இதாக இருக்கிறப்போ என்ன பண்றாங்க பார்ப்பனர்கள், இந்த வன்னியர்கள் யாருக்கு அடிமைகள்? பார்ப்பனர்களுக்கு. இந்த பறையர்கள் யாருக்கு அடிமைகள்? வெள்ளாளர்களுக்கு அடிமைகள். ஆகினாலே அவர்களுக்கு நிலம் வைத்திருக்க கூட நிலத்தை பிடுங்குகிறார்கள். 10 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருந்தவங்க நிலம் எல்லாம் போகிறது. மன்னவேடு நிலங்கள் போகின்றன, நத்தம் நிலங்கள் போகின்றன, எல்லாருடைய நிலங்களும் போகின்றன. அப்பதான் அர்த்தராசிரியர் வருமா என்கிற ஒருவர் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் சத்திரியர்கள் கோர்ட்டில் போட்டு வாங்கி நிலம் வச்சுக்கலாம்னு முடிவெடுக்கிறார். அப்ப மன்னவேட்டு நிலங்கள் மீட்டெடுக்கிறார். நான் ஒன்றை நுட்பமாக இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அயோத்திதாச பண்டிதர் உட்பட எல்லோருமே சாதி சார்ந்துதான் இயங்கினார்கள். அயோத்திதாச பண்டிதர் தன்னுடைய படைப்புகளிலேயே அடுக்கு நிலையில் தனக்கு இருக்கக்கூடிய சக்கிலியர்கள் இழிவாக எழுதுகிறத பார்க்கிறோம். அருள்ராணி சவர்மா பட்டியலினத்தவர்கள் இழிவாக எழுதுறத பார்க்கிறோம். இதான் நண்பர்களே வரலாறு. அந்த காலகட்டத்தில் சமூகத்தில் அவர்கள் போராளிகளாக இருந்தாலும் சாதி சார்ந்து இயங்கிய ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் தான் அதை கடந்த நிலையிலே, மதத்தையும் சாதியையும் கடந்த நிலையிலே இயங்கியவர்கள் தான். இதை நான் நுட்பமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சான்றோருடைய வரலாறுகள் உங்களுக்கு காண கிடைக்கின்றன நிறைய. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த அத்வைதத்தை சார்ந்து அத்வைத சபை நடத்திய அயோத்திதாச பண்டிதர் பௌத்த சங்கத்துக்கு வருகிறார். ஆமா, பௌத்த சங்கத்தில் வந்துதான் அப்பெல்லாம் அச்சகம் வச்சிருப்பவங்க தான் நடத்த முடியும். ஒரு புத்திஸ்ட் ட்ரஸ்ட்ல ஒரு பிரஸ் இருக்குது புதுப்பேட்டையில். அங்கதான் தன்னுடைய அந்த இதழ்களை அவர் வெளியிடுகிறார். புனித பாண்டியன், ஒரு பைசா தமிழன் எல்லாம். ஏன் ஒரு பைசா தமிழன்னு பேர் வச்சிங்கன்னு கேட்குறாங்க. சொல்றாரு, ரொம்ப நமக்கு நகைச்சுவையா இருக்கு. இவெல்லாம் பைசாவுக்கு புண்ணியம் இல்லாதவன் அப்படின்னு எங்களை திட்டினா, நான் பைசாவுக்கு புண்ணியம் இருக்கிறவன்டா, எனக்கு ஒரு பைசா புண்ணியமாவது உண்டுடா அப்படின்னு தான் ஒரு பைசா தமிழன்னு நடத்துறேங்கிறார்.
என்ன அவர்களுடைய அந்த ஒரு சொல்லுக்கு கூட அவர்கள் எப்படி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். பிறகு நண்பர்களே 1906 தமிழன் பத்திரிகை நடத்துறார். ஏன்னா அப்போ அவர் நிறைய ஒரு வாய்ப்பு சூழல் வந்து விடுகிறது. அந்த ஒரு பைசாங்கிற வார்த்தையை எடுத்துறார். இப்படி இந்த பட்டியலின மக்கள் அந்த தலைவர்கள் அந்த நடந்து கொண்டிருந்த வரலாறு இருக்கிறதே நண்பர்களே நாம் நுட்பமாக கவனிக்கணும். தமிழனி இதில் அவர் நடத்திய போது கோலார் தங்கவையில் இருக்கிற பல்வேறு மக்களும் அவருக்கு பணம் தந்து உதவுகிறார்கள். இதை இன்னொன்று நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். ஒரு சிறிய பொருளியல் வரலாற்றை நம்ம பார்க்கணும். 1876 77 தாது வருஷம் பஞ்சம் வருது. இப்போ நம்ம சென்னை திருச்சி மதுரை திருச்சி சாலை இருக்குது. அதுக்கு பேரை இப்பவும் எங்கள் பக்கத்தில் பஞ்சர் ரோடு அப்படின்பா. காலையில் ஒரு கஞ்சி ஊற்றுவான், ஒரு கோப்பை கஞ்சி பிரிட்டிஷ்காரன். அந்த ஒரு கோப்பை கஞ்சிக்காக அந்த வேலைக்கு போவாங்க. அந்த இன்னைக்கு நம்ம பைபாஸ் ரோடுன்னு சொல்கிறோமே, அன்னைக்கு ஒரு வேளை கஞ்சிக்கு அந்த அந்த பஞ்சத்தில் ஊற்றிய போது அதனால தான் இப்போவும் எங்கள் ஊர் பகுதிகளில் அது பஞ்சர் ரோட்டில் போனியா அப்படின்னு கேட்பாங்க. பேச்சு வழக்கெல்லாம் இன்னும் அது இருக்குது. அது மாதிரி நண்பர்களே பக்கிங்காம்னு ஒரு கவர்னர் வர்றார். பக்கிங்காம் கவர்னர் வர்றப்போ கிட்டத்தட்ட ஆந்திரா காக்கிநாடா வரையும் அந்த பக்கிங்காம் கால்வாய் வெட்டப்படுகிறது. அவர் ரொம்ப ஒரு மக்கள் நோக்கி சிந்திக்கிறவர். அவர் அயோத்திதாச பண்டிதர் வெட்டமலை சீனிவாசன் போன்ற அவர் பின்னால் போய் நின்று இயக்குகிறார்கள். எங்கள் மக்களுக்கு நீ ஒருவேளை சோறு போட்டால் போதும். அப்போ என்ன ஆகுது, அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது. பக்கிங்காம் கால்வாய் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி வரையிலும் பாரதிதாசன் போன்றவர்கள்லாம் பிறகு படகு பாட்டுலாம் எழுதியிருக்கார். பக்கிங்காம் வாய் பாட்டுன்னு சொல்லி காக்கிநாடாவிலேருந்து பாண்டிச்சேரி வரையிலும் இருந்த அந்த பக்கிங்காம் கால்வாய் இருக்கிறதே நண்பர்களே, அதுதான் பல்லாயிரம் பேருக்கு அன்றைக்கு சோறு போட்டது. பிரிட்டிஷ்காரன் அங்கே வேலை வாங்கி கொண்டு தான் அந்த சாப்பாட்டை போட்டான். அப்போ இங்கே பஞ்சம் தாங்கலை, ஒருவேளை சோறு கூட கிடைக்கல. அப்போ தான் நீங்கள் மாயிர வேதநாயகர்லாம் மயிலாடுதுறையில் கஞ்சி தொட்டிலாம் திறந்தார், நாட்டுப்புற பாடல்களும் நம்ம படிக்கிறோம். அப்போது ஒரு வதந்தி பரவுகிறது, சென்னையில் போனால் வெள்ளக்காரன் காப்பாற்றுறாங்க, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க சென்னைக்கு. ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் கவனித்தால் நுட்பமாக தெரியும், சென்னையில் அதிகமாக பட்டியலினத்துக்காரர்கள் இருப்பார்கள். அதற்கு காரணம் அந்த 1870களில் தமிழகத்திலிருந்து பலரும் பஞ்சம் பிழைப்பதற்காக நகரத்துக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற நோக்கோடு சென்றவர்கள். இதை மிக நுட்பமாக பல வரலாற்று அறிஞர்களும் பொருளியலிலும் சுட்டி காட்டுகிறார்கள் நண்பர்களே. பொருளியலுடைய 2வது பகுதிக்கு விடுவோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அறிவாளுமை. மகாராஷ்டிரம் என்கிற பெயரே நண்பர்களே மகர் பிரஸ் ராஷ்டிரம். மகர் என்பது சாதிப்பெயர், இனப்பெயர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இனத்தினுடைய பெயர். அந்த மகர் இனத்தவர்களுடைய அரசு தான் மகர் ராஷ்டிரம் என்று ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. தனஞ்சய கீரிலே நீங்கள் இதை படிக்கலாம். நிறைய அறிவாளிகள் இங்கு இருக்கிறீர்கள். ஆமாம், ஏன்னா டாக்டர் அம்பேத்கருடைய தந்தையார் ஒரு சுவேதாராக இருந்தவர். அங்கே இராணுவ பள்ளியில் பரோடா மன்னட்ட ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு சுவேதார் பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் பேரே ராம்ஜி சம்பால் என்பது பெயர் நண்பர்களே. அம்பேத்கருடைய சொந்த ஊருக்கு அம்பாவதேக்கர்னு பேர் நண்பர்களே. அம்பாவதேக்குங்கிறது அந்த ஊர். எப்படி என்ன குலமானிங்கத்தான் சொல்கிறானோ அது மாதிரி அம்பாவதேக்கில் பிறந்தவனுக்கு அம்பாவதேக்கர்னு பேர். இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கணும். அவருக்கு ஒரு ஆசிரியர் அம்பேத்கர்னு இருக்கிறார். இவர் பேர் பீமாராவ் அம்பாவதேக்கர் அப்படின்னு அதில் பட்டியலில் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா பீமாராவ்னு 5-6 பீமாராவ் இருக்கிறான். ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த ராவ், பலராமன் இப்படி தான் பேர் இருக்கிறது. அவருடைய தந்த அண்ணன் பேர் கூட ஆனந்த ராவ்னு தான் பேர் முடியுது. அப்போது இந்த அம்பாவதேக்கர் அப்படிங்கிறது அம்பேத்கர்னு அந்த அவருடைய ஆசிரியர் சான்றிதழ்லாம் 1ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்புல எழுதுறாரு. ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். அம்பேத்கர் என்பது இன்றைக்கும் பார்ப்பனர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் பெயர். அந்த 560 பட்டங்கள் இருக்கின்றனவே பார்ப்பனர்களுக்கு. அழகாக அம்பேத்கரை பற்றி நிறைய எழுதுவார். பிராமணர்கள் எத்தனை பட்டங்கள் இருக்கின்றனன்னு சொல்லி ஒரு பெயர். ஆனாலும் அந்த ஊரை சார்ந்தவருங்கிற பெயரில் தான் நான் இதை எழுதினேன்னு அவருடைய ஆசிரியர் பிற்காலத்தில் குறிப்பிடுகிற போது நாம் இதை வியந்து இருக்கிறோம் நண்பர்களே. எப்படி நம்ம ஊரில் சிதம்பரம் திருப்பதினு பேர் வச்சுக்கிறானோ அங்கே லயலா லூர்துன்னு பேர் வச்சுக்குவான். நம்மால் லயலா காலேஜ்னா லயலான ஒரு ஆள் பேர் நினச்சிக்குவான். அது ஒரு ஊர் பேர். லூர்துன்னா ஒரு ஊர் பேர். சிதம்பரம் திருப்பதி மாதிரி அது மாதிரி இந்த அம்பாவதேக்கர்ங்கிறது அந்த ஊர் பேரினால் அந்த பெயர் நண்பர்களை இதையும் நாம் கவனத்தில் போய் கொள்ளுகிறோம். இப்படி நம்முடைய அம்பேத்கர் அவர்களுடைய தொடக்கப்பள்ளியில் ரொம்ப அறிவோடு இருக்கிறார். நிறைய படிக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இவர் இந்த பள்ளி கல்லூரி கல்வி எல்லாம் ஆங்கில வழி கல்வி, அந்த மும்பை எல்பில்ஸ்டன் மெட்ரிக் பள்ளி, கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு நூல் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. பள்ளியிலேயே அந்த எம்பில்ஸ்டன் கல்லூரியில் இவர் பட்டப்படிப்பு படிக்கிறார். அவருடைய படிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே
கிட்டத்தட்ட 15 வருடம் படிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் அதனால தான் கல்வியாளுமை அறிவாளுமைன்னு தலைப்பே போட்டேன். ஏன்னா அவருடைய வரலாறு படிக்கிறப்ப முதல்ல அமெரிக்கா நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. ஆமாம், அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறார். நாட்டு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மோடி படிச்சது. மோடி படித்த படிப்புக்கு பேரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை. அப்போ இந்த அரசியல் அறிவியல் படிக்கிறார் நண்பர்களே, இதை நம்ம ரொம்ப நுட்பமா கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பொருளாதாரம் படிக்கிறார். அதில் சமூக அறிவியல், தத்துவம், அரசியல். நாம் எதற்காக அம்பேத்கருடைய இந்த கல்வித்தளத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், பின்னாலே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சமூகவியலை அவர் எப்படி புரிந்து கொண்டார். எங்கேயோ திருநெல்வேலியில் குதிரை வண்ணார்கள் காலையில் 3 மணிலேருந்து மத்தியானம் 10 மணிலேருந்து 3 மணி வரலையும் நடக்கலாம், 3 மணிக்கு அப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறத பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சு எடுத்து ரெஃபரன்ஸில் ஆக்ஸ்போர்ட் லைப்ரரியிலேருந்து எடுத்து சொல்கிறார். தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் குதிரை வண்ணார்னு ஒரு சாதி இருக்குப்பா, பின்னால் விளக்கமுறை கட்டிக்கணும், அவன் நடமாடக்கூடாது, ஏன்னா அவனை பார்த்துட்டா பாப்பானுக்கு தீட்டு, அதனால நிழல் நீளமாப்பட்ட நிழல் பட்டுச்சுன்னா தீட்டாயிடும், நிழல் பட்டு தீட்டாயிடுச்சுன்னா அவன் போய் பார்ப்பான், பூஜை புனஸ்காரம் பண்ணி குளிக்கணும். அதனால குதிரை வண்ணார் காலையில் 10 மணி வரலையும் நடக்கப்படாது, 3 மணிக்கு அப்புறம் நடக்கப்படாது. இதை ஐயா எழுதுறாரு, வண்ணல் அவர்கள் எழுதுகிறார் தன்னுடைய நூலில். இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்கிறது என்பதெல்லாம் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரருடைய நூல்லேருந்து எடுத்து இவருடைய நூல்களில் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி அங்கே பொருளாதாரம் படிக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு அருமையான கட்டுரை ஏன்சியன்ட் இந்தியன் கமர்ஷியல் சொல்லி ஒரு கட்டுரை தர்றார். பண்டை காலத்தில் தமிழர்களுடைய வணிகம் எப்படி இருந்தது. அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிற்காலத்தில் இந்த இந்தியாவுக்குரியவர்கள் திராவிடர்கள், அந்த காலத்தில் இந்த வணிகம் நடைபெற்றது தமிழர்களாலே. சங்க இலக்கியத்தை பற்றி ஆங்கில மொழிபெயர்ப்புகள் நிறைய இப்போ சென்று விட்டன, உலக பல்கலைக்கழகங்களில் இருந்தன. அப்படியெல்லாம் ஒரு கருத்துரு அவர் தோன்றுவதற்கு காரணம் அவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் நண்பர்களே. அதனால தான் நான் அறிவாளுமை நீங்க தலைப்பு தந்தேன். அப்போ இந்தியாவில் சாதிகள்னு ஒரு கட்டுரை தர்றார். ஆமாம், அப்போ அவர் டிஎஸ்சி படிக்கிறாரு. டிஎஸ்சினா டாக்டர் ஆஃப் சயின்ஸு. எம்எஸ்சி படிக்கிறார் எக்கனாமிக்ஸு. அப்போல்லாம் எக்கனாமிக்ஸுக்கு எம்எஸ்சின்னு தான் பட்டம் கொடுத்தா, இப்போவும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த ஒன்று ஒரு தீசிஸ் அவர் கொடுக்குறாரு. பிஎஸ்சிக்கு ஒரு தீசிஸ் கொடுக்குறாரு. 2-3 பிஎஸ்சி முடிச்சிருக்காரு அவர். சோசியாலஜியில், பாலிட்டிக்ஸில், எக்கனாமிக்ஸில், இதெல்லாம் அவர் இந்த ஆய்வு கட்டுரைகள் தருகிறார் நண்பர்களே. அப்புறம் இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் எப்படி இருக்கிறது, லண்டனுக்கு போறார். பொருளாதார அரசியல் அறிவியல் அங்கே படிக்கிறார். அங்கே தான் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸுக்கு ஒரு தீசிஸ் கொடுக்குறார். இப்படி நண்பர்களே அவருடைய தொடக்க கால கல்வி வாழ்க்கை என்பது ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஆழங்கால் பட்ட நிலையில் இருந்ததுனால தான் பின்னாலே 1940 காலங்களில் இங்கிலாந்து நாட்டை அந்த அட்லிபுரமையும் போய் சந்திக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலையும் போய் சந்திக்கிறார். 2 பேரையும் சந்தித்து கோரிக்கை வைத்து எங்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று கேட்கிறார். வெற்றி பெறுகிறார் நண்பர்கள். அதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களில் 2 பேருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. நாயர் அவர்களுக்கு இருந்துச்சு. அவர் அங்கே 4-5 வீடுகள் கட்டி வச்சிருந்தார் டாக்டராக படித்தப்போ. ஆமாம், நம்ம இவர் மந்திரி சபை அமைச்சார் முதலியார் அவருக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. டாக்டருக்கு அங்கே போய் படித்தவங்க லண்டனில். அதனால தான் அவங்க இங்கே கேள்வி கேட்டாங்க, ஏன்டா நீ மெடிக்கல் காலேஜில் சமஸ்கிருதம் படிக்கிங்கிற, நாங்கள் லண்டன்ல எல்லாம் படித்தது இல்லையே, நானும் டாக்டர் தானே, நானும் எம்எஸ் முடிச்சிருக்கேன், நானும் எம்டி முடிச்சிருக்கேன், இங்கே கிடையாது, ஏன் இங்கே நீ சமஸ்கிருதம் கொடுக்கணும்னு சொல்லுங்கிற கேள்வி கேட்க வேண்டுங்கிற எண்ணம் வந்தது படித்தால் தான் வரும். நீ ஒரு பெரிய வினோதம் நண்பர்கள். நீங்கள் ரெனேசன்ஸ் ஆஃப் பியூர் தமிழ் மூவ்மெண்ட் போட்டிருக்காரு நம்ம நம்பியாரூரான் நண்பர்கள் படிக்கணும். அதில் சொல்லுவார், சென்னை பல்கலைக்கழக பட்டியல் ஆண்டுக்கு ஆண்டு எடுத்து என்ன சாதிக்கான எத்தனை பேர் படிச்சிருக்கான். 500 பட்டதாரி 300 பட்டதாரி வந்தான்னா 300ல் 270 பாப்பானா இருப்பான், 10 பேர் ஐரோப்பியர்களாக இருப்பான், அல்லது இந்தியன் கிறிஸ்டியனாக இருப்பான், 3 பேர் முஸ்லீமாக இருப்பான், மீதி சாதி எல்லாம் 0. ஆண்ட சாதி பெண்ட சாதி எல்லாம் 0. இல்லைங்க நான் அந்நியருங்க, நான் நாடாருங்க, நான் முக்குளத்தூருங்க, நான் கவுண்டருங்க, எல்லாம் 0. அப்படி இருக்கல எப்படி பறையரம்பலர் வந்திருக்க முடியும், சக்கிலியர் எப்படி வந்திருக்க முடியும்? நண்பர்களே, இந்த கல்வி சூழலை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அவன் தான் ஆதிக்கம் செலுத்துறான். பிஎல் முடிச்சுட்டு ஹைகோர்ட்டில் அவன் தான் ஆதிக்கம் செலுத்துறான் வேலையில். அதனால இந்த நாட்டில் கொஞ்சம் பேர் படித்த முதலியார்களும் செட்டியார்களும் தான் போராடினான். பல பேர் நம்முடைய நண்பர்கள் கேட்பார்கள், ஏன் இந்த திராவிட இயக்கத்தில் முதல்ல செட்டியார் முதலியார் இந்த தெலுங்கு ஆதிக்கம் இருக்கிறதே என்று கேட்பார்கள். இப்போ படிக்கலையே, யார் படிச்சிருந்தா தானே இடஒதுக்கீடு வேணும், படிச்சிருந்தா தானே கல்வி உதவித்தொகை வேணும். நாம் இதை மிக நுணுக்கமாக வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் நண்பர்களே. அப்போ அந்த காலத்தில் இந்தியாவில் சிறுநிலம் வைத்திருப்பவர்களும் அவர்களின் குறைகளை போக்குதலும் ஒரு நூல் எழுதுகிறார். எவ்வளோ நுட்பமான பார்வை
10 சென்ட் 50 சென்ட் 100 சென்ட் வச்சிருக்கிறவன் இதெல்லாம் வந்து அங்க தன்னுடைய பொருளாதாரத்துக்கு பட்டப்படிப்புக்கு கொடுக்குறாரு லண்டன்ல. அந்த படியை எடுத்துட்டு போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் லண்டன் கவர்மெண்ட்ல கொடுக்குறாரு. அதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது படித்திருந்த காரணத்தினாலே. இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அப்போ 1919 சத்துப்புற குழு வந்தபோது தாழ்த்தப்பட்டோர் வாக்குரிமை எங்களுக்கு வேணும்னு கேட்கிறார் 1919. நீங்கள் இதை இப்போ ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நீதி கட்சி வரலாறுல வடமானவனிங்களை இல்லாத அளவுக்கு தென் மாநிலத்தில் நாம் வந்து அப்போவே உனக்கு எய்டு வேணும்னா பள்ளிக்கூடத்தில் வந்து பட்டியலின பிள்ளைகளை சேர்க்க வேண்டும்னு 1919 சட்டம் இங்கு இருந்தது. அதை வியந்து பார்க்கிறார் அம்பேத்கர். இது மாதிரி சட்டம் எங்கள் பம்பாயில் வேணும், கல்கத்தாவில் வேணும்னு சொல்கிறார். மத்திய மாகாணத்தில் இருக்கணுங்கிறார். இந்த நாலு தான் வந்து அப்போ மாகாணமே, மாநில அரசே. அப்போ நண்பர்களே, தமிழ்நாடு எவ்வளவு அட்வான்ஸாக ரொம்ப நுட்பமாக சிந்தித்திருக்கிறது நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். 1919 ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எய்டு வேணும்னா, அரசு உதவி வேணும்னா, உள்ளாட்சித்துறையில் வேணும்னா நீ வந்து 2 பிள்ளையாவது சேரு. இன்ஸ்பெக்டர் வந்து முதல் கேள்வி தான் அதான் கேட்பாராம், எத்தனை பிள்ளைகள் இங்கே வந்து டெப்பஸ்டு பீப்புள். நீங்கள் முதல்ல அன்டச்சபிள்ஸ், அப்புறம் டெப்பஸ்டு, அப்புறம் பட்டியலினம். இப்படித்தான் அந்த பெயர்கள் வருகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப நண்பர்களே, இப்படி இதை நம்ம பார்க்கிற போது அந்த காலகட்டத்தில் முக்நாயக்னு ஒரு இதழ் நடத்துறார், ஊமைகளினுடைய குரல், ஊமைகளினுடைய தலைவன். அப்போ சத்ரபதி சாகு மகாராஜ்னு தாழ்த்தப்பட்டவர் மாநாடு நடத்துகிறார். அது அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் சத்ரபதி சாகு மகாராஜ் என்பவர். ஏன்னா பிறகு ஐயாலாம் நம்ம வைக்கம் போராட்டத்தில் நடத்திய போது இவர் ரொம்ப பின்னணியில் இருந்து செயல்பட்டவர். அந்த காலத்து பரோடா மன்னரும் அப்படித்தான். அண்ணலுக்கு யார் யார் உதவி செய்தார்ங்கிற பட்டியல் நம்ம பரோடா மன்னரை பார்க்கிறோம். அந்த அரண்மனை இவர் நிதி செயலாளராக போகிற அளவுக்கு அவர் படிச்சிருக்கிறார். அப்போ 1919 செந்தமிழ் செல்வி இதழ் நடத்திய போது தொல்காப்பியம் வெளியிடுவதற்கு எங்களுக்கு பரோடா மன்னர் பணம் 20,000 தர வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கோரிக்கை! அப்போ பரோடா மன்னர் என்பவர் எந்த அளவுக்கு அண்ணலை படிக்க வைத்தது மட்டுமில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு மன்னராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த பொலிவில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. ஆமாம், லண்டன் போகிறார். பெட்ரான் ரசலை பற்றி அண்ணா நிறைய எழுதுவார். பெரிய எத்திஸ்ட், அவர் நாத்தியவாதி. அவர் அப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறார், சோசியல் சேஞ்ச் தியரிஸ்ன்னு சொல்லி. அந்த சோசியல் சேஞ்ச் தியரிஸ் விவாதிப்பதற்கு அண்ணலை கூப்பிடுகிறார். நீங்கள் தான் இதுக்கு பொருத்தமானவர், இந்தியாவில் தான் சோசியல் சேஞ்ச் வேணும், சமூக மாற்றம் வேணும். நாங்கள் கல்லூரியில் வந்தப்போ சமூக மாற்ற இலக்கியம்னு ஒரு தாளை வச்சு அம்பேத்கர், பெரியார், புரட்சியாளர்கள் புத்தகங்கள் பூரா பாடம் வச்சுடுவான். எல்லாரும் முழிப்பான், என்னடா சமுதாய மாற்ற இலக்கியம்னு வச்சுருக்கான், இல்லைன்னா போர்க்குடி பிடிப்பான், என்னடா பெரியார் கொண்டு வந்துட்டான், அம்பேத்கரை கொண்டு வந்துட்டான்னு. அப்போ சோசியல் சேஞ்ச், சமூகத்தை மாற்றியவர்கள், சோசியல் ரீஃபார்மர்ஸ். பெரியாரும் அம்பேத்கரும் சமூகத்தை மாற்றி அமைத்தவர்கள். ரொம்ப முக்கியமானது. காந்தி இருந்தார், நேரு இருந்தார், காமராஜர் இருந்தார், கல்வியை தந்தார். சமூகத்தை மாற்றியவர்கள் அவர்கள் இல்லை, சமூகத்தை மீட்டுருவாக்கம் செய்தவர்கள். அதனால தான் நீங்க அப்ப பெட்ரான் ரசல்ட்ட விவாதம் செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவில் எந்த பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் இல்லாத வாய்ப்பு டாக்டர் அம்பேத்கருக்கு கிடைத்தது என்பதை நான் இந்த பொலிவில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. ஆமாம், அதோடு அவர் நிறுத்தினாரா? லண்டனில் படித்ததோடு நிறுத்தினாரா? ஜெர்மனுக்கு போய் பான் பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் படிக்கிறார் அவர். அப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனில் தான் அவர் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியும், ஜெர்மானியத்தில் தான் அந்த காலகட்டத்தில் பல ஆட்கள் இங்கே வந்து சான்ஸ்கிரிட் வேதங்களெல்லாம் எழுதியிருப்போம். 3 மாதத்தில் சமஸ்கிருத மொழியை படிச்சிடுறாரு. ஆமாம், ரூபாயின் பிரச்சனைங்கிற டிஎஸ்சி, டாக்டர் ஆஃப் சயின்ஸுங்கிற ஆய்வேடு அப்போது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது நண்பர்ல. அப்புறம் 1923 பாரிஸ்டர் பட்டமும் படிக்கிறார். நீங்கள் பாரிஸ்டர் பட்டம் எதையும் காந்தி பாரிஸ்டர் படித்தார், நேரு பாரிஸ்டர் படித்தார், அது என்னமோ 10 வருஷத்து படிப்புன்னு நினச்சிக்கப்படாது. அது ஒரு சட்டம் பற்றிய 6 மாத கோர்ஸ். பாரிஸ்டர் பட்டம் என்பது நண்பர்களே ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், நாட்டிய டிப்ளமா, நாட்டிய டிகிரி. அதனால் பாரிஸ்டர் படித்தாதான் கோர்ட்டில் என்ன பண்ண முடியும், வாதாட முடியும். அந்த படிப்பையும் படிக்கிறார். இவ்வளவு படித்தவருக்கு இந்த பாரிஸ்டர் படிக்கிறது பெரிய விஷயமா இருக்குமா? படித்து விடுகிறார் நண்பர்களே. இப்போ வந்த உடனே மும்பையில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொள்கிறார். இங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநில பொருளாதார வளர்ச்சியில் ஒரு புத்தகம் போடுறார். ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் இந்தியானா எது? ஆப்கானிஸ்தான். பிரிட்டிஷ் இந்தியானா எது? பர்மா, இங்கிலாந்து, சிலோனு, இன்னும் சிங்கப்பூர் உட்பட அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த மாநிலங்களுக்கான பொருளாதாரம். நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான ஒரு பொருளாதார வல்லுநர் கடந்த நூற்றாண்டில் எந்த சாதியிலும் இருந்திருக்கவில்லை நண்பர்களே. நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு அவர் பொருளாதாரத்தில் ஆழங்கால் பட்டவர், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாளர் அவர்.
அதனால தான் ஐயா தலைப்பு கொடுத்தப்ப நான் அவருடைய சிந்தனைகளும் தலைப்பு கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவர் நாம் வந்து ஏதோ ஒரு தலித் சமூக தலைவர் என்கிற மாதிரி இங்கே அறிவிலிகள் சித்தரிக்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். அப்போ கூட ஐயா சிந்தனை செல்வன் சொன்னார், அவர் அந்த மந்திரி பதவி ரிசைன் பண்ணப்ப என்ன முதல் கோரிக்கை வைத்தார் தெரியுமா நண்பர்ல? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தரவில்லை என்பதற்காக அதை நான் விலகுகிறேன்னு சொன்னார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறிவு வேண்டாமா? உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதற்காக தானே அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரு கூண்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு அம்பேத்கருடைய சிலை இருக்க வேண்டும். அது நமக்கு அவமானம் இல்லையா, இழிவு இல்லையா? இந்த சமூகம் சாக்கடையாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சான்று போதாதா? அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி! உலக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவரை சிவப்பு கம்பளம் போட்டு வரவைத்து ஒரு சொற்பொழிவை ஆற்ற வைத்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தார்களே. எத்தனை பல்கலைக்கழகங்கள் கொடுத்தார்கள்? ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு 60 பல்கலைக்கழகத்தில் கொடுத்தான், ஜவஹர்லால் நேருக்கு 75 பல்கலைக்கழகத்தை கொடுத்தான். ஒரு சொற்பொழி ஆற்ற சொன்னா ஒரு டாக்டர் பட்டம் கொடுப்பான். அது மாதிரி அண்ணல் அவர்களை அழைத்து டாக்டர் பட்டத்தை கொடுத்தார்கள். கொலம்பியா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பல முறை அவர் இந்த மாதிரி உரைகளை ஆற்றியிருக்கிறார் நண்பர்களே. அது மாதிரி உரைகளில் ஒன்றுதான். ஆனால் அவருக்கு அந்த பார்வை இருந்தது. கொஞ்சம் நல்லா வச்சிருக்கிறவன், பொருளாதார மாநிலத்துக்கான பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் பிறகு அவர் வந்து இந்த இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை கருத்தை பிடித்துக் கொண்டு நம்ம சங்கிகள் தொங்குவார்கள். அதற்கு முன்னால் எப்படியெல்லாம் இவர் பேசியிருக்கிறார் என்று தெரியுமா? மும்பையில் டாக்டர் ஜின்னாவோடும் தந்தை பெரியாரோடும் டாக்டர் அம்பேத்கர் பேசி, நீங்கள் திராவிடஸ்தான் அடைந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாகிஸ்தான் அடைந்து கொள்ளுங்கள், எனக்கு என் மக்களை பிரிக்க முடியவில்லை, ஆகினால ரெண்டுக்குமாக குரல் கொடுத்தாரு. சென்னைக்கு வருகிறார், நீங்கள் திராவிடஸ்தானுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள பேசினா பத்தாது, இந்த நாடு முழுவதும் இருக்கிற 4 கிராமீசை நீங்கள் ஒருங்கிணைக்கணும். பார்ப்பனர்கள் அல்லாத, பட்டியலினத்தவர் அல்லாத மக்களை இந்திய நாடு பூரா நீங்க ஒருங்கிணைக்கணும். அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். திராவிடஸ்தான் தேவை என்று தந்தை பெரியாரை ஆதரித்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நான் இந்த பொலிவுல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இன்றைக்கு இருக்கிற இடைநிலை சாதிகளும் பட்டியலின சாதிகளும் ஒருங்கா இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டாக விளங்கியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. எதுக்கு வரவேற்பு கொடுக்குறான்? 1945 காலத்தில் 44லேருந்து 46 வரலையும் வைஸ்ராய் வந்து ஒரு அமைச்சரவையை உருவாக்குறாரு. அதில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா டாக்டர் அம்பேத்கரை அன்றைக்கு இருந்த வைஸ்ராய் நினைக்கிறார். அப்போ மவுண்ட்பேட்டன் பிறகுள்ள அதுக்கு முந்தி இருந்தவர். அப்போ இவர் என்ன சாதனைகளை செய்தார் கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். ஐயா ஒரு 2-3 சாதனைகளை சிந்தனை செல்வன் இங்கே குறிப்பிட்டார். ரொம்ப நுணுக்கமாக படிக்கலாம். 8 மணி நேரம் மட்டும் இல்லை, வார விடுமுறை என்கிற ஒன்றே அப்போதுதான் வந்தது. இல்லைன்னா தொழிலாளிகளுக்கு என்ன கிடையாது, வார விடுமுறையே கிடையாது நண்பர்களே. ஆமாம், அதே போல் குடியிருப்பு சுகாதாரமாக இருக்கணும், காலனி இல்லாமல் ஒரு தொழிற்சாலை கட்டப்படாது அப்படின்னு சுகாதாரமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் சட்டம் கொண்டு வந்தார். விபத்து கால சலுகை, ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுமுறை, இது அருமையாக சொன்னாங்க பெண்களுக்கு செஞ்சாங்கன்னு. ஊதியத்தோடு கூடிய பேறுகால விடுமுறை சட்டமாக்கப்பட்ட போது அப்போதுதான் நண்பர்களே இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலே அதே போல தொழிலாளருடைய குழந்தைகளுக்கு கல்வி வசதி சலுகைகளை எல்லாம் அங்காடி இருக்கணும். இப்போ நீங்கள் பிஎஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு சோறுந்தீங்களா, நாளைக்கும் 1 ரூபாய்க்கு சோறுந்தீங்களா. இதெல்லாம் எப்போ அவர் சொன்னார்னா அப்போவே ஒரு தொழிற்சாலையை தொடங்கினால் அங்கே அங்காடி இருக்கணும், வீட்டுப் பொருள்கள் மட்டுமில்ல உணவும் வந்து மலிவு விலையில் இருக்கணும் என்கிற ஒரு சட்டத்தையே அப்போது அவர் கொண்டு வந்தார் நண்பர்களே. ஆமாம், ஓய்வூதியம் ஐயா சொன்னாங்க, தாமோதர நதி பள்ளத்தாக்கு திட்டம், இப்படி அவர் அந்த 3 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை இருக்கிறதே நண்பர்களே. பின்னால் அவர் சட்ட அமைச்சராக வந்தபோது செய்திய சாதனையை விட மக்களுக்கு அவர் செய்த சாதனை, அந்த தொழிலாளர் நலத்துறை குழு உறுப்பினர் அப்போ பேர், அதாவது அப்போ தொழில்துறை அமைச்சர்னே அவரை சொல்லலாம். அப்போ தான் மாநகராட்சியில் வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ பிடி ராஜன் போன்றவர்கள், தியாகராஜன் போன்றவர்கள், பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் ஐயா வந்து ஜஸ்டிஸ் கட்சியில் தலைவராக வந்த பிறகு போட்டி ஜஸ்டிஸ் கட்சி நடத்தினாங்க. அந்த போட்டி ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்க வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்களோட தான் சாப்பிட்டார், வச்சு இருத்துனார். தந்தை பெரியார் செய்திருக்கிற பணி உனக்கு தெரியுமா? 1926லேருந்து நான் அவரை அறிவேன். நீங்கள் தந்தை பெரியாருக்கும் டாக்டர் அம்பேத்கருக்குமான அந்த உறவு 1926லேயே தந்தை பெரியார் பட்டியலின மக்களுக்காக எப்படி குரல் கொடுத்தார், 27ல்
பிறகு வந்து அந்த இது ஐயா சொன்ன மாதிரி தீண்டாமை சாதி ஒழிப்பது எப்படி அந்த புத்தகம் வெளியீடு, இப்படி தந்தை பெரியாருக்கும் டாக்டர் அம்பேத்கருக்குமான உறவு இருக்கிறத நிறைய உறவு நண்பர்கள். அம்பேத்கரும் பார்த்ததில்ல, பெரியாரும் பார்த்ததில்ல, 44 தான் பார்க்குறாங்க, 40 தான் பார்க்குறாங்க. ஆனால் 30 காலங்களிலே புத்தகத்தை போடுறாரு பெரியார், மொழிபெயர்க்க சொல்கிறார், மொழிபெயர்த்து வெளியிடார். எப்படி கம்யூனிஸ்ட் அறிக்கையை மொழிபெயர்த்து போட்டாரோ அதுபோல இதையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அதான் நண்பர்களே தந்தை பெரியார். பெரியாரை பொறுத்தவரை மறைமலையடிகளாருக்கு ஆகாது. ஆனால் மறைமலையாரை வச்சு தான் இந்திய தீர்ப்பு போருக்கு முன்னால் கொண்டுகிட்டு போவார். அவர் செய்வான். ஆனால் ஒரு தடவை பத்திரிகைக்கான பாம்பே டைம்ஸ் கேட்குறான், நீங்கள் என்ன நாத்திக்கிறான்னு கேட்குறான். கடவுள் இல்லைங்கிறீங்க, கடவுள் இருக்குங்கிற பூரா கூட வச்சுக்கிறீங்க, என்ன இந்த நியாயம்? அப்போ சார் ஐ ஆம் ஏ லிபரலிஸ்ட், நான் விடுதலை சிந்தனையாளர். ஐயா தன்னை நாத்திகன்னு சொல்லலை, அந்த அந்த பத்திரிகைக்காரன்ட்ட நான் ஒரு விடுதலை சிந்தனையாளன், ஐ ஆம் ஏ லிபரலிஸ்ட். உடனே அதை பெரிய செய்தியாக போடுறான். இவர் வந்து எத்திஸ்ட் கிடையாது, இவர் லிபரலிஸ்ட்டுங்கிறான். நீ எதையாவது போட்டுக்க, எனக்கு என் மக்கள் முன்னேறணும், நான் பிராமின் பீப்புள் முன்னேறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் செய்யணும். ஐயா வந்து ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கலாம். நீ கிறிஸ்தவனாக போகிறதுனா போ, முஸ்லீமாக போகிறதா போ, சூத்திரனா இருக்காது. எப்படி அம்பேத்கர் பௌத்தனா மாறுவேன்னு சொன்னார் அந்த மாதிரி. அதை விட இப்படிலாம் சொன்னவர் கல்கலாம்பேட்டையில் அப்போ தலித் கிறிஸ்தவர்கள் ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப ஐயா சொல்கிறாரு, இளைஞலாம் இந்த கிறிஸ்தவ பாதிரியை நம்பாதரா, பாதிரி தாண்டா பொழப்பான், உண்டியல் வாங்குவான், காசு வாங்குவான், உங்களை வாழ மாட்டான்டா. இருக்கு இன்றைக்கி பெரியாசு நிலைக்கு நீங்கள் படிக்கலாம், மற்ற நூல்களில் படிக்கலாம். தொகுதி 2 இருக்குன்னு நினைக்கிறேன், சமுதாயங்கிற தலைப்பில் 3 தொகுதி 3 ஆமாம் இருக்குது. அப்போ நண்பர்களே, நீங்கள் ஐயா வந்து எப்படி வந்து அம்பேத்கரோடு அவருக்கான பிணைப்பு இருந்தது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் நண்பர்களே. இந்த சௌதார்குளம் மகாத் அப்போ தான் 77 வருகிறது நண்பர்களே. அதுக்கு முன்னாடியே அவர் சட்டசபையில் உறுப்பினர் ஆயிடுறார். ஆமாம், டாக்டர் MC ராஜா, நீங்கள் நிறைய இங்கே நம்முடைய நீதி கட்சியிலேருந்தும் திராவிட கழகத்திலேருந்தும் உருவாகிய தலைவர்கள், தலித் தலைவர்கள், பட்டியலின தலைவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். சிவராஜ் போன்றவர்கள், நம்ம MC ராஜா போன்றவர்கள், இவங்கெல்லாம் அந்த மாநாடு அங்கே நடத்துகிற போது அம்பேத்கர் அவர்களோடு நெருங்கிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சவுகார் குளத்துக்கு போகிறப்போ அடித்து எல்லாத்தையும் முடிச்சிடறா, ஏகப்பட்ட பேருக்கு அடி. அம்பேத்கர் பேசாமல் வர்றார், ஒரு வழக்கு தான் போடுறார். நன்றாக நண்பர்கள் கவனிக்கணும். அவர்கள் அடியாட்கள், குண்டர்கள் பொதுமக்களை தாக்கிய நாள் 1927 மார்ச் 20. 13 நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி 5 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. 13 நாள் நண்பர்கள். டாக்டர் அம்பேத்கர் எவ்வளவு விரைவாக செயல்பட்டு, அன்னைக்கு பிரிட்டிஷ்கார நீதிமன்றம் எப்படி இருந்தது? அமைதியாக போராடியவர்கள் மீது குண்டர்கள் தாக்கினால் வெறும் 13 நாளில் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. அம்பேத்கருடைய புகழ் ஓங்குகிறது. நமக்கெல்லாம் பெரிய காவலர் அம்பேத்கர் தான். எப்போது பட்டியலின மக்கள் டாக்டர் அம்பேத்கரை நம்பினார்கள். இவரை நம்பி எங்கும் செல்லலாம். அவர் எதிர்த்தடிக்கல, அடிவாங்கன்னா அடிச்சாங்கன்னா வாங்கிக்கங்கன்னு. நீங்கள் அறிவு தான் நண்பர்கள் என்றைக்கு வெற்றி பெறும். முரட்டுத்தனமோ மற்றொரு வெற்றி பெறாது என்பதற்கு ஒரு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நண்பர்களே. பத்திரிகையை நடத்தினார், ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற பத்திரிக்கை எழுதுறாரப்போ நுட்பமாக கவனிக்கணும். இந்த வரி 1927 ஏன் இவருக்கும் பெரியாருக்கும் உறவு இருந்துச்சு நான் சொன்னேன். சென்னையை போல தீண்டாதார் குறை தீர்க்கும் துறை பம்பாய் மாகாணத்தில் வேண்டும்னு அம்பேத்கர் எழுதுறார். அப்போது சென்னை மாகாணத்தில் மினிஸ்டர் ஆஃப் நம்ம இந்த பட்டியலின மக்களுக்கான குறை தீர்க்கும் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது சென்னையில் இருக்குது, ஏன் எங்கள் பம்பாய் மாகாணத்தில் தரக்கூடாதுன்னு கேட்குறாரு சட்டசபையில். ஆக நண்பர்களை, இங்கே தமிழ்நாட்டு நீதி கட்சியையும் தமிழ்நாட்டு தந்தை பெரியாரையும் பார்த்து மும்பையில் அவர் கோரிக்கை வைக்க, அவருடைய நூல்களை இவர் வெளியிட என்று இந்த உறவு இருக்கிறதே ரொம்ப ஆழமான உறவாக நாம் பார்க்கிறோம். சமத்துவ சமுதாய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அப்போ அம்பேத்கர் ஏற்படுத்துகிறார் நண்பர்களே. மிக முக்கியமான செய்தி 1927 டிசம்பர். ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு 98 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனுஸ்கிருதியை கொளுத்தினார். வரலாற்றில் டாக்டர் அம்பேத்கருடைய வரலாற்றில் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் நண்பர்களே. அது ஐயா கூட கொளுத்தணும்னு சொன்னார், கொளுத்தினார் அம்பேத்கர். எதை பற்றியும் கவலை. அதனால தான் ஐயா பற்றி பேசுகிறப்போ எழுதுகிறப்போ, அண்ணலை பற்றி பேசுகிறப்போ எழுதுகிறப்போ ஐயா சொல்வார், இவர் யார் தெரியுமா? 2வது வட்ட மேசை மாநாட்டில் ஐ ஆம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹோல் இந்தியா அப்படின்னு சொன்னப்போ, யூ ஆர் நாட் மை ரெப்ரசன்டேட்டிவ், யூ ஆர் நாட் அவர் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்னு குதிக்கிறார் அம்பேத்கர். 10 தடவை காந்தி
நான் தாங்கிறார். மென்டல் உளராதுறாங்கிறார். மகாத்மா காந்தியை பார்த்து லண்டன்ல 2வது வட்டமேசை மாநாட்டில் இந்த மாதிரி உளராத, நீ முட்டாள், நான்சென்ஸ் என்று சொல்லுகிற ஒரு துணிச்சல் இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லை. யாருக்கு மட்டும்தான் உண்டு? பீமராவ் அம்பேத்கருக்கு மட்டும்தான் உண்டு என்று தந்தை பெரியாராலே பாராட்டப்பட்டவர் அம்பேத்கர். ரொம்ப நுட்பமா மனதில் கவனிக்கணும் நண்பர்களே. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 10 தடவை கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஒரு அணுகுண்டு வந்து நம்ம வரலாற்றில் பார்க்க முடியவில்லை நண்பர்களே. ஒரு சங்கம் வைக்கிறார், அதுக்கு பேர் என்ன தெரியுமா நண்பர்களே? புரோகித சூழ்ச்சி எதிர்ப்பு சங்கம். அந்த சங்கத்துக்கு பேர் என்ன? புரோகித சூழ்ச்சி எதிர்ப்பு சங்கம். பெரிய கட்டுரை எழுதுறாரு. எதுல? பம்பாய் கிரானிக்கல் பத்திரிகையில வருது. பிறகு அதை புத்தகமா போடுறாரு. அப்புறம் சங்கமா அதை செய்கிறார் நண்பர்கள. அப்புறம் நாசிக்ல கோயில் நுழைவு போராட்டம் அவர் நடத்திய போது அப்போ ஒருத்தர் வந்து கொல்லப்படுகிறார். அவருடைய பெயர் கவிநேசர் தான் என்னமோ நினைக்கிறேன். இப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய செயல்பாடு, அறிவாளுமை, இவற்றையெல்லாம் நாம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. 1930 5ஆம் ஜார்ஜ் மன்னர்கிட்ட போய், லண்டன்லேயே போய் ஜார்ஜ் மன்னர்கிட்டே போய் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிறையை பற்றி இவர் பேசுகிறார். 1 மணி நேரம் ஜார்ஜ் மன்னர் கேட்டுட்டு கண்ணீர் விடுகிறார். இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று ஜார்ஜ் மன்னரை அழ வைத்த அளவுக்கு பேசியவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். முதல் வட்டமேசை மாநாடு 1930. அப்போ காந்தி உடம்பு சரியில்லைன்னு போகலை. அப்போ அம்பேத்கர், கட்டமலை சீனிவாச ஐயாவும் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு தனி தொகுதி, எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இரட்டை வாக்குரிமை, இதை பற்றியெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் 2வது வட்டமேசை மாநாடு 31 நடக்குது. அங்கே இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி பேசிட்டு, நேருக்கு நேராக பேசிட்டு திரும்ப கோரிக்கை வைக்கிறாங்க. இதை ரொம்ப நுணுக்கமாக நாம் சொல்கிறது கவனிக்கணும் நண்பர்களே. அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் வந்து மேக்டொனால்டு ஒன்று பிரதமர் இரட்டை வாக்குரிமையை அங்கீகரித்து சட்டம் போட்டுறாரு. அறிவிப்பு லண்டனில் வந்து விடுகிறது. அப்புறம் தான் காந்திக்கு உண்ணாவிரதம் உட்கார்றாரு. ஐயா சொன்னாங்களே, செத்தா செத்துட்டு போகணும், குருசாமி விடுதலையில் இதில் குடியரசில் கட்டுரை எழுதுறாரு. ஐயாவை கேட்குறாங்க, ஒரு ஆள் செத்து பல கோடி பேர் பிழைச்சா நல்லதுங்கன்னா, இந்தியாவிலேயே அந்த மாதிரி பேசிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. 1932 மே 22 தான் இந்த தனித்தொகுதி சிக்கல் பெரிய சிக்கலாக வருகிறது. அப்புறம் அம்பேத்கர் போகிற பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாரும் கத்துறாங்க சமூக விரோதி மாதிரி. சரி, எங்களுக்கு 74 டெல்லி சட்டசபையில் சீட்டு கொடுக்கறத 148 சீட்டு கொடுங்க அப்படின்னு டெல்லி சட்டசபையில் 2 மடங்கு தொகுதிகளை வாங்கி கொண்டு அந்த கோரிக்கையை அவை கைவிடுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆலய பிரவேச மசோதா, இப்படி நிறைய வந்து இணை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட அரசமைப்பு குழுவில் 33 உங்களுக்கு தெரியும், 36 ஒரு சட்டம் வந்துச்சு. அப்போவே நீங்கள் டிராஃப்டிங் கமிட்டி 47 மட்டும் இல்லை, 34 டாக்டர் அம்பேத்கர் தான் அந்த சட்டத்தை உருவாக்கினார். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1934 நிறைய நூல்கள் எல்லாம் வாங்குறாரு. அப்போவே 10,000 20,000 சொல்லக்கூடிய ராஜகிரகம் மிகப்பெரிய நூலகம் வரல. இந்தியாவிலேயே ஒரு தனி மனித நூலகம், பெரிய நூலகம் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையிலே வைத்திருந்த நூலகம்தான் என்பதை இந்த பொலிவுல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியர், அரசு சட்டக்கல்லூரி முதல்வர், இந்து மதத்தை முட்டி எல்லோரும் வெளியேற வேண்டும்ங்கிற அறிக்கை, சீக்கியர்கள் எப்படி வந்து இந்த சாதி ஒளிந்து நிற்கிறார்கள் என்று தன்னுடைய மகனையும் அன்னை மகனையும் பார்த்துட்டு வர சொல்லி அறிக்கை எடுத்து தர சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சீக்கியர்களாக மாறிடுறாங்க. சரி, மாறினாலும் சீக்கிய மக்கள் இருந்துக்கின்ற என்ன மாதிரியான ஒரு தன்மை இவரிடம் இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த மதமாற்றம் கூடாதுங்கிறதுல ஆனால் அவர் தெளிவாக இருக்கிறார். சுதந்திர தொழிலாளர் கட்சி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். 1936 ஆகஸ்ட் 15 கட்சிக்கு பேரே சுதந்திர தொழிலாளர் கட்சி. இப்படியெல்லாம் அவருடைய அந்த வரலாறு அறிவாளுவை பார்க்கிறோம் நண்பர்களே. பம்பாயில் நகராட்சி ஊழியர்கள் சங்கம் இந்த சவுதார் குளத்தில் பிறகு குளிக்கலாம்னு வெற்றி வருது. ஏன்னா அது ஒரு பிரைவேட்டு குளம், முடியாதுன்னுறாங்க. பிறகு அப்புறம் அரசாங்கம் அதை வாங்கி செய்கிறது நண்பர்களே. அப்போவே உழுபவனுக்கே நிலம் சொந்தம். இந்த மாதிரி அவர் செய்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் சொல்றார். கடைசி சொட்டி குருதி உள்ளவரை பட்டியலின மக்களுடைய சுரண்டலை நான் எதிர்ப்பேன். ஒரு முறை அவரை கேட்டாங்க, நீங்கள் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குனீங்க, உங்களுக்கு பிடிச்சமான பகுதி எதுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் மக்கள் வந்து செத்தா பொண்ணா காண போனால் கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் இருக்காங்க. இந்த ஹேபியஸ் கார்பஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அதில் ஒரு மனிதன் காணாமல் போனால் அரசாங்கத்துடைய கடமை அந்த மனிதனை கொண்டு வந்து நிறுத்தணும். என்னுடைய மக்களுக்கு ரொம்ப பாதுகாட்டானது இந்த பிரிவு. அதனால் எனக்கு பிடித்த பகுதி இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு தான். இப்போ கூட அவர் தனக்குன்னு சொல்லலை,
எவ்வளவு நுட்பமாக தன்னுடைய மக்களுக்காக அவர் சிந்திக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 40 நேதாஜியை சந்திக்கிறார், 39 நேருவை சந்திக்கிறார். இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். மகர் இராணுவ பிரிவுன்னு பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு பிரிவை உண்டாக்குறார். ஒரு 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 அறிவாளி ஒரு ஆழமாக சிந்தித்தால் எப்படி ஒரு இராணுவ பிரிவை உருவாக்க முடியும் என்பதற்கு இவர் இதாக இருந்தார் நண்பர்களே. ஆமாம், ஒரே கருத்து தான் ஒரு முன் வச்சா. அவருடைய சிந்தனைகளில் ஜனநாயகம் தலைக்கணும்னா நால்வர்ணம் அழியணும், நால்வர்ணம் இருந்தால் ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகம் இருந்தால் நால்வர்ணம் இருக்கக்கூடாது. டாக்டர் அம்பேத்கருடைய சிந்தனைகளில் தலையாய சிந்தனையாக இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. ஆமாம், அதே போல் தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர், தேசிய தலித் மக்களுடைய பேரவை, இப்படி நிறைய இருக்கிறது நண்பர்களே. இப்படி அதில் நம்ம பார்க்குறப்போ சாதிங்கிற இந்த முட்டுக்கட்டையை தீர்க்கிற வழி அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். ஆமாம், அம்பேத்கருடைய சாதனைகள் நிறைய நான் முன்னாடியே சொன்னேன். வைசிராய் நிர்வாக குழுவில் இவர் போட்டதுக்கு போய் நிறைய சாதித்தாருங்கிறத பார்த்தோம். இப்படி காந்தி செய்தது என்ன அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்கிறார் நண்பர்களே. ஆமாம், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்லூரிகள், தாமோதர் துணை பள்ளத்தாக்கு திட்டம், சென்னை, மதுரை, கோவை கூட்டங்கள், எலெக்ஷன் பொறுப்புக்கு இங்கே வர்றார், நீதி கட்சிக்கு ஆதரிச்சு இங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறார். அவர் வாக்களிக்கணும்னு சொல்லி சித்தார்த்த கலை அறிவியல் கல்லூரி, தீட்டப்படாத சாதி பேரவை, இடைக்கால அந்த காலத்தில் சூத்திரர் யாருங்கிற புத்தகம், இப்படி நண்பர்களே கன்சர்வேட்டிவ் கட்சி ஜெயித்த பிறகு அவங்களுக்கு போய் பார்த்து இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை அரசியலமைப்பு குழுவில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தி நண்பர்களே. 1946 அவர் பம்பாயில் தோற்று போகிறார். 1946 இந்த அரசமைப்பு குழு வருகிற போது பெங்காலில் அங்கிருந்த பட்டியலின உறுப்பினர்களும் அங்கிருந்த முஸ்லீம் உறுப்பினர்களும் சேர்ந்து தான் டாக்டர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். ரொம்ப வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய செய்தி. ஏன்னா பிற்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஓரணியில் இருக்க வேண்டும்னு 3 பேரும் பலமுறை பேசியிருக்காங்க. பாகிஸ்தானை ஆதரித்தவர், திராவிடஸ்தானை ஆதரித்தவர் டாக்டர் அம்பேத்கர். அது நீங்கள் அவருடைய படைப்புகளை எழுத்துக்களில் அனைத்துலையும் பார்க்கலாம் நண்பர்களே. இப்படி நாம் பார்க்குறோம். இதில் அவருடைய சிந்தனைகளுக்கு நம்முடைய இறுதி பகுதிக்கு வந்துடுவோம் நண்பர்களே. நிறைய நேரமாகி கொண்டிருக்க காரணத்தினால இறுதி பகுதிக்கு வந்துடுறேன். நண்பர்கள் அவசியம் படிக்க வேண்டிய பகுதி அவர் இந்த சாதியை ஒழிக்க வெளிங்கிற புத்தகம். அதில் 24, 25 கடைசியில் இருக்கக்கூடிய 2 தலைப்புகள் அவசியம் நாம் படிக்கணும். அவருடைய சிந்தனைகளில் தலை சிறந்த உச்சநிலை பகுதியாக ஒரு ஆய்வாளர் என்கிற முறையில் நான் இதை பார்க்கிறேன் நண்பர்களே. நீங்கள் அதை தான் பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். நீங்கள் புத்தரை போல் குருநானக்கை போல் செயலாற்ற வேண்டும். சும்மா மீட்டிங் பேசினேன், கூட்டம் போட்டேன், ஜாதி ஒழிஞ்சிரும், ஒழியாது, களத்தில் காமிக்கணும். ஆமாம், சாஸ்திர நிராகரிப்பு போதாது, சாஸ்திரம் பொய் என பரப்புரை செய்ய வேண்டும். நீங்கள் நான் ஒதுங்கக்கூடாது. சாதி புனிதம் என்ற உணர்ச்சியை மக்களுடைய மனதிலிருந்து அழிக்க வேண்டும். சாதியை அழிக்கிறதுக்கு ஒரே வழி மதம். மதத்தை நீங்கள் அழித்தால் ஒழிய சாதியை அழிக்க முடியாது. மதம் ஒழிந்தால்தான் மக்கள் முன்னேற்றம் அடைய முடியும். ஆமாம், இது தெய்வ சக்தி உடையவர்களால் எழுதப்பட்டது என்கிற கருத்தியலை அழிக்க வேண்டும். சமூக அமைப்பு புனிதமானது என்பதை உடைக்க வேண்டும். அந்த சிந்தனை மக்களிடம் மாற வேண்டும். ஆமாம், 2 விதமான பார்ப்பனர்கள் இருப்பார்கள். ஆத்தரைஸ்டு பிராமணன் இருப்பான், அப்புறம் எத்திஸ்டு லௌகீக பிராமணன் இருப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்கிற பிராமணன் இருப்பான். நம்பாத, அது கடவுள் இருக்குன்னு சொல்கிற பாப்பானை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிற பாப்பான் பேராபத்தானவன். இதை நான் சொல்லல, இதை பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் அப்படின்னு பேராசிரியர் டிசேங்கிற பிரிட்டிஷ்காரனை மேற்கோள் காட்டி சொல்கிறார். எவ்வளவு நாம் நுணுக்கமாக இந்த சமூகம் அம்பேத்கருடைய சிந்தனையை பின்பற்ற வேண்டும். ஆமாம், அவர் வைதீக பார்ப்பான், லௌகீக பார்ப்பான் 2ஆக பிரிக்கிறார். முற்பாக்கர் போல நடிப்பான், அதே போல பாப்பான் புரட்சி செய்வான் என்பதும் நல்ல ஓமை ஒன்று சொல்கிறார். வெள்ளைக்காரனுக்கெல்லாம் கண்ணு நீளமாக இருக்கும், நம்ம கண்ணு மாதிரி இருக்கிறது கருப்பா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நாளை முதல் இந்த நீலக்கண்ணில் கூடிய குழந்தைகளை கொண்டு விடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்தாலும் வரும். பார்ப்பான் புரட்சி செய்ய மாட்டான், அது கூட நடந்துடும், இது நடக்காது. அதனால நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் பார்ப்பான் புரட்சின்னு சொன்னா. ஆமாம், ஒரு அறிவு சமூகம், நாணயமான சமூகமாக, நேர்மையான சமூகமாக இருக்கணும். இந்தியாவை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் மட்டுமே அறிவு சமூகமாக இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அந்த அறிவு சமூகத்துக்கு மக்கள் நலனை விட சாதி நலனே முக்கியம். அப்போ எப்படி அவங்க நம்ப முடியும்? நம்பாதே. அப்புறம் அவர் கேட்குறாங்க பத்திரிகைக்காரங்க, இந்த சாதி மறுப்பு திருமணம், இந்த சமபந்தி போஜனம், இதெல்லாம் பேத்தல்ங்கிறாரு.
சாதி மறுப்பு திருமணம், சமபந்தி உணவு உண்ணல் இவற்றால் சாதி ஒழியாது. இது ஒரு விஷமத்தனமான யோசனை. எல்லோரும் அடிமைகளே, பாப்பான தவிர மீது எல்லாரும் அடிமைகளே. இந்த அடிமைகள்ல சமநிலை இல்லை. அதனால இவனுடைய சிந்தனையை நீங்கள் சீர்திருத்தினால் ஒழிய இந்த சாதியெல்லாம் என்ன செய்யாதீங்க, அழியாது. சிந்தனை தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸை கோரிட்டு காட்டுகிறார். ஆமா, என்ன சொல்றாரு? போராடுவதால் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள், அடிமை விலங்கினை தவிர. போராடுவதால் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள், அடிமை விலங்கினை தவிர. அப்ப அடிமை விலங்கு உடையணும்னா என்ன செய்யணும்? போராடணும் என்று தன்னுடைய மக்களுக்கு இவர் அறைகூறுகிறார். நண்பர்களே, சாதி நுட்பமானது, பகுத்தறிவுக்கு முரணானது. ஆமா, யார் நாஸ்திகன்? வேதத்தை நிந்திப்பவனே நாஸ்திகன். மனுவிலிருந்து எடுத்து காட்டுறார். வேதத்தை பொறுத்தவரை பகுத்தறிவு என்பது இழிவு, கூடாது, தண்டிக்கப்பட வேண்டியது. இவன் ரயில்லையும் கப்பல்லையும் ஆச்சாரத்தை அனுஷ்டிக்க மாட்டான், வீட்டுக்கு வந்தோடனே ஆச்சாரத்தை நினைப்பான். ஆமா, நீங்க ராமானுஜர் கபிலர் மாதிரி சாது மரபை, இந்த சாதி மரபை மீறியவர்கள் எவன் இருக்கிறான்? எவனும் கிடையாது, ஒருத்தனும் மீற மாட்டான். சாஸ்திரத்தை விட ஆச்சாரம் அளிக்கப்பட வேண்டும். சாஸ்திரம் ஒண்ணு, ஆச்சாரம் அதை விட மோசமானது. அவெல்லாம் ரொம்ப அருமையா பேசுறான் நண்பர்களே. ஒருவனுடைய நிலை உயர்வுக்கு அவன் உழைப்பு தான் காரணமே தவிர அவனுடைய தலைவிதி இல்லை. அதனால இந்தியர்களிடம் அளிக்கப்பட வேண்டியது இந்த தலைவிதி கொள்கை. முதல்ல இதை நீங்க நீக்கணும். அந்த சாதி ஒழிப்புன்னு அவர் சொல்லுகிற இந்த சிந்தனைகள், நான் ஒவ்வொரு மனித குலமும், நான் தான் சொன்னேன், டாக்டர் அம்பேத்கர் பட்டியல் இனத்துக்கானவரா, மானுடத்துக்கானவர், உலகம். அதனால தான் அவர் உலக மேதைனாங்க. தந்தை பெரியார் அவர் இறந்தபோது என்ன சொன்னார்ங்கிறத நான் இறுதியில் சொல்றேன். இப்படி இந்த உத்தமமான சமூக அமைப்புக்கு, சிவில் உரிமைக்கு, சட்ட உரிமைக்கு, அதிகார உரிமைக்கு, திறமையான நிர்வாகத்துக்கு, எல்லாத்துக்கும் மதம் தான் இங்க காரணமா இருக்கு. எனவே இந்த மதம் அழிய வேண்டும் சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். நண்பர்களே, ஒரு புதிய வேதம் எழுத வேண்டும் இந்து மதத்துல. அந்த புதிய வேதத்துல இந்த 4 வரணும், 5 பிரிவு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம்னு அந்த வேதம் இருக்கணும். இப்ப இருக்கிற வேதத்தெல்லாம் கொளுத்தி பண்ணணும். கொளுத்தி விட்டு இப்ப இருக்க வேதத்தை எவனாவது பேசினால் அவனை கிரிமினல் சட்டத்தில் அடைக்கணும். நண்பர்களே, டாக்டர் அம்பேத்கருடைய சிந்தனையை RSS நண்பர்களுக்கு நாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அவர் சொல்றார், இந்த பழைய வேதத்தை எவனாவது பேசினால், மனுநீதியை எவனாவது பேசினால் அது கிரிமினல் குற்றம்னு சட்டம் வேணும். சாதியை ஒழிக்க வழி புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். நண்பர்களே, அது கிரிமினல் சட்டமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு, புரோகிதர்கள் ஒழிய வேண்டும். ஆனா புரோகிதர்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு வழக்கறிஞர் மாதிரி, மருத்துவர் மாதிரி, MBBS BL படிச்சுட்டு வர்ற மாதிரி அதுக்கு ஒரு பட்டப்படிப்பை கொடுத்து, முதுகலை பட்டப்படிப்பை கொடுத்து, தேர்வு வச்சு எல்லா சாதிக்காரனும் அர்ச்சகராக இருக்கணும். புரோகிதத்தில் அரசுமயமாக்கப்பட வேண்டும். அனைத்து சாதியிலும் நீ பாப்பா படிச்சுட்டு வா. ரொம்ப நுட்பமாக அவர் பேசியிருக்கார். நண்பர்களே, விவேகானந்தரே அதை பேசினார். நீங்கள் விவேகானந்தர் வேண்டிய இடத்துல எடுத்துக்குவாங்க. ஒரு தடவை கேட்குறாங்க, நாங்கள் தான் அறிவு சமூகம், ரொம்ப மகிழ்ச்சி, பாப்பனர்கள் அறிவு சமூகம், இனிமேல் உங்களுக்கு போகிற நிதியை நிறுத்திடுவோம், பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் நிதி கொடுப்போம், இனிமேல் பாப்பானுக்கு நிதி உதவி வேண்டாம் சொன்னவர் யார்? விவேகானந்தர். நண்பர்களே, விவேகானந்தரிடம் இருக்கக்கூடிய புரட்சி சிந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்படி இந்த சர்க்கார் திட்டங்களுக்கு அவர்கள் அந்த புரோகிதர்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை அவர் முன்னிமைக்கிறார். காந்தி எவ்வளவு புத்தகம் எழுதுகிறார். நண்பர்களே, இந்த காந்திய மாதிரி பித்தலாட்டம் உலகத்தில் இல்லை. ஆமா, இவர் இந்த எதை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரா, வேதத்தை அழிக்க ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கல. சமூக அடிமைத்தனத்துக்கு ஆதரவு தர்றாரு, ஆங்கில அரசியல் ஒழிப்புக்கு ஆதரவு தர்றாரு. ஆனா இந்த சமுதாய மாற்றத்துக்கு இவர் தருவதற்கு தயாராக இல்லை. காந்தியுடைய பொருளாதாரம் இழிவானது, நம்பிக்கை ஊட்டாது. ஆமா, அவர் சொத்து வச்சிருக்கிறவனும் வர்க்க வேறுபாடு பார்க்கறவனும் புண்படக்கூடாது அப்படின்னு அவருடைய காந்தியத்தில் இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல எழுதுறார். இது அயோக்கியத்தனம் இல்லையா என்று காந்தியை நண்பர்களை தந்தை பெரியார் எப்படி எதிர்த்தாரோ அவருக்கு சற்றும் குறைவில்லாமல் அம்பேத்கர் எதிர்க்கிறத பார்க்கிறோம். ஆமா, இந்து சமுதாய சமூக கட்டளைகள், சோசியல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் தர்றாரு. ஆமா, இது நம்மை அழித்தது, அது இதோடு நிற்காது. ரொம்ப நுட்பமாக அம்பேத்கர் சொல்றது இந்த இடத்துல தான் நண்பர்கள் கவனிக்கணும். பட்டியலினத்தவர்களை அழித்தது, சூத்திரர்களை அழித்தது எது? வேதம். எது? மனுஸ்மிருதி. எது? இந்து மதம். இது இதோடு நிற்க போவதில்லை. இந்துக்களையும் அழிக்கும், இந்தியாவையும் அழிக்கப் போவது இந்த இந்துத்துவா தான்.
எந்த அளவுக்கு அம்பேத்கர் அன்றைக்கே முன்னிருந்து சொல்லி இருக்கிறார். நாயை விட, குற்றவாளிகளை விட கோடிக்கணக்கான மக்களை கீழ்த்தரமாக நடத்துகிற இந்த மதம் அழிய வேண்டும். முதல்ல மனித மூளையை இது கெடுக்கிறது. ஆமாம், இந்து மத சட்டம்ங்கிறது ஒரு பெரிய பயங்கர புதற்காடு. அதை திருத்தி சீரமைக்க வேண்டும். அதனால இந்து வேதங்களும் மனுஸ்மிருதியும் திருத்தி சீரமைக்காமல் அதை நம்ம விடப்படாது. ஆமாம், ஒருத்தன் அழிவற்றதுங்கிறான். தினமும் மாறணும், அது நாளுக்கு நாள். இந்தியா ஒரு வினோதமான நாடு. இங்கு அதிசய பிறவிகளாக சில மக்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை அவர்கள் தரம் தாழ்த்துகிறார்கள். நீங்கள் எல்லாம் காக்கைகளை போல திறனற்றவர்களாக 1000 ஆண்டு வாழ்ந்து என்ன பயன்? ரொம்ப முக்கியமான கருத்து நண்பர்களே. பல பேரை காந்தியும் காங்கிரஸும் கையில் எடுத்துச்சு. 1947 ஜெகஜீவன் ராமுக்கு மந்திரி சபை கொடுக்குது வைஸ்ராய் கவுன்சிலில். அப்போ திராவிடர் கழகத்துக்காரங்க காட்பாடியில் கருப்பு கொடி காட்டுறாங்க. அவர் போராட்டத்தில்னா, ஜெகஜீவன் ராம் போராட்டத்தில்னா ஐயா கருப்பு கொடி காட்ட சொல்கிறார். கோஷம் போடுறாங்க, அம்பேத்கர் வாழ்க, ஜின்னா வாழ்க, ஜெகஜீவன் ராம் ஒழிக அப்படிங்கிறாங்க. அந்த கோஷத்தை நம்ம நுட்பமாக கவனிக்கணும். திராவிடர் கழகம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறார் நண்பர்களை. வீடு கட்டுற வேலை, வீதி கூட்டுற வேலை, மணல் அள்ளுற வேலை, ரஜபுத்திரர்கள் வரணும், ஜாதி இந்துக்கள் வரணும், பிராமணர்கள் வரணும். எப்போ வருவான்? அரசு வேலையாக மாற்றுவாங்க. நீங்கள் அரசு வேலையாக மாற்றினால் மணல் அள்ளுவதற்கும் குப்பை பொறுக்குவதற்கும் யார் வருவார்கள்? ஜாதி இந்துக்கள் வருவார்கள். இப்போ எங்கள் ஊரில் பஞ்சாயத்து போர்டுகளில் சம்பளம் 5000 6000 கொடுத்தோடனே எல்லாம் குடியானவன் தான் அந்த வேலையை செய்கிறான். இப்போ அது போட்டி ஆகி போச்சு. ஏன்னா ஊராட்சி மன்றத்திற்கு காசு கொடுக்குறானா அவனுக்கு தான் குப்பல்ற வேலை. இவர் அப்போ எழுதுறாரு, இது அரசு வேலையாக ஆக்குங்க. அரசு வேலையாக ஆக்குனா தன்னால் என்ன ஆகிடும்? பாப்பனும் உங்களோட போட்டி போடுவான். இதை எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனை நண்பர்களே. இந்த மாதிரியெல்லாம் மிகச்சிறப்பாக சிந்தித்த எழுதிய ஐயா அவர்களுடைய இந்த சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு நாம் பெருமைப்படுகிறோம். இப்படி நாம் இவருடைய சிந்தனைகளை பார்க்கிற போது நண்பர்களே, பல பேர் இதை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். அதில் சில நூல்களை நான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் கீதாவும் நம்ம ஐயாவும் சேர்ந்து சமதர்மம் பெரியார் அப்படின்னு ஒரு 600 பக்கத்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை அவசியம் நம்ம வாசிக்க வேண்டும் நண்பர்கள். ஆமாம், நீங்கள் தனஞ்சீகருடைய புத்தகங்களை நம்ம படிக்கிற மாதிரியே அந்த புத்தகங்களையும் எஸ்வி ராஜதுரையும் கீதாவும், பெரியார் ஆகஸ்ட் 15 600 பக்கம், பெரியார் சமதர்மம் 600 பக்கம். ஏன்னா அவங்க பொதுவுடைமை எடுத்துக்காரங்க. சிறந்த ஆய்வாளர். திருச்சி பல்கலைக்கழகத்தில் அவர் பெரியார் சேரில் அவர் 5-6 ஆண்டுகள் இருந்தார். எஸ்வி ராஜதுரை மிகச்சிறந்த அறிஞர்கள். அந்த நூல்கள் அடிப்படையில் வச்சு தான் நான் இங்கே பல விஷயங்கள் பேசினேன் நண்பர்களே. ஆமாம், இங்கே கூட சொன்னாங்க ஐயா குறிப்பிட்டப்ப, அப்போ குடியரசு எழுதுகிறது, காந்தியார் தற்கொலை செய்து கொள்ள போகிறார், சாகட்டும். அந்த வரி அவர் இருந்தப்போ அந்த சொற்றொடரை நான் அப்படியே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். சொல்லிவிட்டு அன்றைக்கு குடியரசு கேட்கிறது, சிதம்பரம் தீட்சிதர்கள் தீண்டாமையை விட காந்தி கட்டளையிடுவாரா? அன்றைக்கு நீங்கள் இரட்டை வாக்குமுறை வேண்டாம் என்று சொல்லலாம். என்ன எப்படி குடியரசு வைத்த வாதம் அன்னைக்கு புத்தூசி ஐயாவும் எழுதிய அந்த தன்மைகள், அதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா இந்த புத்தகத்தில் தான் அந்த சமதர்மத்தில் அருமையாக அவர் பொதுவுடைமை இயக்கம் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார் நண்பர்களே. நாம் அதை கவனத்தில் கொள்ளுகிறோம். இப்படி நண்பர்களே, சாதி பேதமற்ற சமுதாயத்துக்கு இருவரும் பாடுபட்டார்கள். நல்லா அழகா இந்த இவருடைய சிந்தனைகளை பற்றி நாம் பேசுகிறப்போ ஜீவா அவர்கள் பொதுவுடைமை ஜீவா அவர்கள் சொன்ன ஒரு கவிதை எனக்கு நினைவு கூறுகிறது. நல்லாரை உழைப்போரை பறையன் என்றார்கள். நல்லவன் உழைக்கிறவன் பறையன்ட்டான். நயவஞ்சகம் உடையோரை மேல் சாதி என்றார்கள். பொல்லாத கொடியவரை மன்னர் என்றார்கள். பொய் உரைத்த கயவர் தம்மை குருக்கள் என்றார்கள். பொய் பேசுறவன குருக்கள்னு சொன்னான். சொல்லாரும் தாய் இனத்தை அடிமை என்றார்கள். பெண்கள் பாப்பாத்தியா இருந்தாலும் அடிமைனான். சூது மிகும் ஆச்சாரம் சமயம் என்றார்கள். அப்ப சூது மிகுந்த ஆச்சாரத்தை தான் இங்க மதம்னு சொன்னான். இல்லாத பொய்வொழியில் சென்றதாலே இந்நாட்டார் அடிமை வாழ்வு எய்தினரே அப்படின்னு எழுதிய அந்த கவிதையை உங்களுக்கு சுட்டி காட்டி, டாக்டர் அம்பேத்கர் இறந்தபோது குடியரசு முதல் பக்கம் இன்னைக்கு வாலாசா வல்லவன் முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கு. எனக்கு அது இன்னைக்கு கண்ணை உறுத்துச்சு. என்ன எழுதியிருக்காரு? உலகமேதை டாக்டர் அம்பேத்கர் மறைந்தார். நாம தான் அன்பருங்கிறோம், புரட்சியாளருங்கிறோம். தந்தை பெரியார் அவர் எப்படி அழைச்சார்? உலகமேதை அப்படின்னு அழைச்சார்.
ரொம்ப முக்கியமானது. 1956 இதே நாள் 69 ஆண்டுகளுக்கு முன்னான உலக மேதைன்னு டாக்டர் அம்பேத்கர் அழைத்த ஒரே இதழ் குடியரசு இதழ் என்பதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களின் தந்தை, சீர்திருத்த செந்நெறியாளர், அந்த தலைப்புல இருக்க செய்தி நண்பர்களே, இந்திய அரசமைப்பின் சிற்பி சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கிறார். ஏன்னா முந்தின நாள் ராத்திரி அவர் புத்தருடைய அந்த நூலை உனக்கு முன்னுரை எழுதிட்டு படுக்கிறார். காலையில் காப்பி எடுத்துக்கிட்டு போய் அந்த சர்மட்டு தட்டினா அவர் இறந்து கிடக்கிறார். அப்போ தான் செய்தி அப்படித்தான் வருகிறது. எழுதுகிறார் நண்பர்களே, டாக்டர் அம்பேத்கருடைய சார்பில் ஐயம் இருக்கிறது, அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். குடியரசு இதெல்லாம் ஐயா அன்னைக்கு எழுதுனது நண்பர்களே. ஆகையினால எந்த அளவுக்கு ஐயா அவர்கள் அண்ணல் அவர்களை தன்னுடைய மனதில் வைத்திருந்தார். அம்பேத்கரை சுட்டி காட்டி ஐயா அடிக்கடி எழுதுவார். ராமசாமி முதலியார் அவர்களே, நீ மத்திய சபையில் இருக்க, என்னைக்காவது நான் பிற்பட்டோர் பிரதிநிதின்னு சொல்லியிருக்கியா? டாக்டர் அம்பேத்கர் எப்படி போராடுகிறார், நீனும் படிச்சா அவரும் படித்தவர், நீனும் லண்டனில் படித்தா அவரும் லண்டனில் படித்தார். நீ நேரம் போய் இப்படி பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கியிருக்க வேண்டாம். 46 எழுதுறாரு. மன்னரை சந்திக்க வேண்டாமா? இத்தனைக்கும் அவர் தான் 20 வருஷம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பின்னால் விடுதலை பெற்ற பிறகு துணைவேந்தராக இருந்தவர். அவர் தம்பி இருந்தார், ஆற்காடு ரெட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ராமசாமி முதலியாரை கடுமையாக அத்தனைக்கு நீதி கட்சி நடத்தியவர். அவர் வாரத்தில் 4 நாள் ஃப்ளைட்லேயே பறக்கிறார். அவங்க அம்பேத்கர் இருக்கக்கூடிய உணர்வு, இன உணர்வு உனக்கு இருக்க வேண்டாம் ஐயா என்று பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை அம்பேத்கரை காட்டி எச்சரித்தவர் டாக்டர் நம்முடைய தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் சொல்லி, தந்தை பெரியாருடைய நூல்களை எல்லாம் டாக்டர் அம்பேத்கருடைய நூல்களை எல்லாம் திரட்டி படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் 50 தொகுதிக்கு மேலே வெளியிட்டிருக்கேன். 50ஐயும் நான் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அதை படிக்கல. ஐயா சிவமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். இன்னும் பலரும் இன்னும் பலரும் எழுதிய நூல்கள். எப்போதுமே எனக்கு ஒரு பண்பு உண்டு. திராவிடர் கழகத்துக்கு பேச போனால் மற்றவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய, மற்றவர்கள் அம்பேத்கரை பற்றி எழுதியது தான் மேற்கோள் காட்டுறேன். ஏன்னா நம்ம பிரச்சார இயக்கத்தினுள்ள படிச்சிருக்கோமே. அதனால தான் பேராசிரியர் நெடுஞ்செழியன் சொல்லுவார், தம்பி ஒரைஸ் ரீடர், நம்மளை தாண்டி நிறைய வாசிப்பாருன்னு பாரு. அதனால தான் ஆசிரியர் சொல்லுவார், நீ தான் பேசணும் அப்படின்னு. அதனால நான் நம்முடைய இயக்கத்து வெளியீடுகள் எதையுமே படிக்காமலே இது போன்ற நூல்களை மட்டுமே, வெளியீடுகளை மட்டுமே படித்துவிட்டு இந்த உரையாற்றுகிறேன் என்கிற கருத்தை சொல்லி வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.